வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் இந்த வருடம் இன்னும் ஒரு 2, 3 மாசத்துல நடைபெறவிருக்கிறது. பீகார்ல தற்பொழுது என்டிஏவினுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. ஜேடியுவினுடைய தலைவர் நிதிஷ்குமார் மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு. ஸோ கடந்த ஒரு 20 வருஷத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 2 வருஷம் தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா காலகட்டத்திலயுமே வந்துட்டு நிதிஷ்குமார் தான் மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு. ஸோ எதிர்க்கட்சியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மகா கட்பந்தன் அப்படின்ற பெயர்ல காங்கிரஸ், ஆர்ஜேடி, கம்யூனிஸ்டுகள், குட்டி குட்டி கட்சிகள் அடங்கிய கூட்டணி எதிர்க்கட்சியில இருக்கிறாங்க. தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் ஜன்ஸ்வராஜ் அப்படின்ற பெயர்ல ஒரு கட்சி ஆரம்பித்து அவரும் தனியா களம் காண்றாரு. என்டிஏ அலையன்ஸை பொறுத்த மட்டும் பிஜேபி, ஜேடியு, ஷிராக் பாஸ்வானினுடைய லோக் ஜனசக்தி, இன்னும் குட்டி குட்டி கட்சிகளும் அங்க அலையன்ஸ்ல அங்கம் வகிக்கிறாங்க. ஸோ யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, தேர்தல் களம் அப்படின்றது ரொம்ப சூடு பிடித்து இருக்குது. போட்டி மிக கடுமையா இருக்குது. மகா கட்பந்தன் அண்ட் என்டிஏ இடையில போட்டி ரொம்ப கடுமையா இருக்குது. ஆளக்கூடிய அரசாங்கம் தொடர்ந்து பல சலுகைகளையும் திட்டங்களையும் அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சி கூட்டணி அவர்கள் ஓட் ஷோர் தேர்தல்ல ஓட்டு திருட்டு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட் அதிகார் யாத்ரா அப்படின்ற பெயர்ல ராகுல் காந்தி பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மக்கள்கிட்ட வரவேற்பையும் பெற்றுட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவுகள், நம்பர்ஸோட கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டே இருக்குது. அந்த வகையில இந்த வீடியோல நம்ம ஜன்லோக்பால் அவர்கள் லேட்டஸ்டா எடுத்து வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போறோம். பீகார்ல மொத்தமா 243 தொகுதிகள் இருக்குது. 122 பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள். ஜன்லோக்பால் அவர்களினுடைய லேட்டஸ்டான தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ 116ல இருந்து 121 இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகா கட்பந்தன் 88ல இருந்து 93 இடங்களையும், ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி 27ல இருந்து 32 இடங்களையும், மற்றவர்கள் 2ல இருந்து 7 இடங்களையும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மெஜாரிட்டிக்கு தேவை 122 பிளஸ் இடங்கள். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது என்டிஏ மேக்சிமம் சீட் பிடித்தா கூட 121 இடங்கள் தான் பிடிக்கிறாங்க. மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்களை அவர்கள் பிடிக்கல. ஸோ 2வது இடத்துல இருக்கக்கூடிய மகா கட்பந்தன் மேக்சிமம் 93 இடங்கள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேர்தல் அப்படின்றது மிக கடுமையா இருக்குது. போட்டி மிக கடுமையா இருக்குது. ஜன்லோக்பாலினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது மகா கட்பந்தன் அந்த கூட்டணியை விட என்டிஏ ஒரு ஸ்டெப் முன்னாடி இருந்தாலுமே அவர்களும் மெஜாரிட்டியை பிடிக்க முடியாத நிலைமையில தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா மகா கட்பந்தன் வர்சஸ் என்டிஏ அப்படின்னு பார்க்கும் பொழுது என்டிஏ ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. என்டிஏ 116ல இருந்து 121, மகா கட்பந்தன் 88ல இருந்து 93, ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி 27ல இருந்து 32, மற்றவர்கள் 2ல இருந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு ஜன்லோக்பால் அவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவா வெளியிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.